கேப்டன் பிரபாகரனை நாங்கள் அவர் பிறந்த நாளன்று உலகமெங்கும் ரிலீஸ் செய்ய இருக்கின்றோம். டிஜிட்டல் முறையில் நாங்கள் வந்து முதல்ல ஃபிலிமில் அதை ஷூட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை நல்லா டிஜிட்டல் பண்ணி உலகமெங்கும் இப்போ ரிலீஸ் பண்ண இருக்கோம். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு மாதம் முன்னாடி வந்து எங்கிட்ட வந்து அந்த படத்தை காமிச்சாங்க. நான் நினச்சேன் இந்த படம் 30 வருஷம் ஆகிடுச்சு நம்ம எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத ஒரு சந்தேகத்தோடு நானே ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எடுத்திருந்தா கூட இன்றைக்கி எடுத்த மாதிரியே இருக்குது. உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் சாரோட நேற்று நான் உட்காந்து பேசின மாதிரியோ அவரோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் உட்காந்து பேசின மாதிரியோ எல்லா ஷார்ட்ஸுமே வந்து இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருந்து மற்றவங்க எடுக்கிற மாதிரி என்ன வசதிகளும் இருந்து எடுத்தாங்களோ அதே வசதிகளோடு எடுத்தால் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. மிக பிரம்மாண்டமாக அதை வந்து டிஜிட்டல் பண்ணி இன்னைக்கு தரத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ தான் நான் மறுபடியும் வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து எல்லாம் முடித்த பிறகு அந்த படத்தை பார்த்தேன். 91 ஏப்ரல் 14 அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஒரு உணர்வு இருந்ததோ அதே உணர்வு இன்றைக்கி எனக்கு அந்த உங்களை எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு உணர்வு இருக்குது. 90 ஃபுல்லாக இந்த படத்துக்காக ஏறக்குறைய நாங்கள் ஒரு 40,000 கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்க எல்லா காடுகளிலும் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். விஜயகாந்த் சார் வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால் கூட எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆனால் வந்து விஜயகாந்த் சாரால் எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்ததில்லை. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அவர் ஒரிஜினலாக தான் பண்ணார். எல்லா ஷாட்ஸும் ஒரு 4 தடவை வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய விபத்துகள் கூட ஏற்பட்டது. அதாவது வந்து என்னென்னா மேலே வந்து நாங்கள் வந்து ஒரு 60 அடி ஹைட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி மேலே வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ட்ராவல் பண்ணும்போது அந்த ரோப் அருந்து அவர் வந்து ஒரு கீழே விழுந்தார். கீழே விழும்போது நல்ல வேலையாக ஒரு புதர் மேலே விழுந்தார். பக்கத்துலேயே ஒரு பெரிய பாறை. ஓகே, ஒரு பெரிய பாறை. அந்த பாறை மேலே விழுந்திருந்தாருன்னா உண்மையாகவே அது வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து கேப்டனையே பார்க்க முடியாமல் கூட போயிருந்திருக்கோம். ஆனால் கடவுளோட அருளால் வந்து அந்த புதர் மேலே விழுந்தார். விழுந்து அப்படி உடனே எழுந்து நின்றார். உடனே அவருக்கு ஆனால் வந்து பேக் போனில் ஒரு சின்ன ஒரு பெயின் வந்துடுச்சு. அவருக்கு மெதுவாக எழுந்து கை மேலே வந்து ஷோல்டர் மேலே கை வச்சுக்கிட்டு செல்லுமணி உடனே அடுத்த ஷாட் எடுத்துரு ஒரு க்ளோஸ்அப் மாதிரி ஏதாவது இப்போ எனக்கு அடிபட்டுச்சுன்னா ஸ்டன் மாஸ்டர் வந்து அடுத்த சீக்வன்ஸ் மாதிரி பிரமாண்டமாக பண்ண மாட்டார் அப்படின்னு வந்து என் தோளில் கை போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நின்னார். என்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி நடித்தார். உண்மையில் அவருக்கு சொல்ல முடியாத வலி. அப்படியே நின்றுட்டு ஒரு க்ளோஸ்அப் எடுக்க சொன்னார். எடுத்துகிட்டு என்னையே வந்து பிரேக் பண்ண சொன்னார். நான் ஒன்று சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் வந்து உங்கள் ஷாட் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் போங்க, நாங்கள் வேறு ஷாட்லாம் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவரை வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு வேறு ஷாட்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். மாஸ்டருக்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னும் சொல்ல முடியும் நம்ம ஷார்ட்ஸ் எடுக்க இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் ஆர்டிஸ்ட்லாம் வேறு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் அதில் இருக்காங்க, அவங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போகிறாங்க சார், அதனால் அவங்க ஒர்க்கை முதல்ல முடிச்சிடுவோன்னு சொல்லி அப்படியே பேட்ச் பண்ணி அமைச்சேன். அதாவது தனக்கு அடிபட்டால் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் ஸ்டன் மாஸ்டர் அடுத்த ஷாட்டை வந்து இது மாதிரி வந்து ரிஸ்கான ஷாட் எடுக்க மாட்டாருங்கிற ஒரு இதில் வந்து அந்த விஷயத்தையே வெளியே தெரியாமல் வந்து எங்களோட நடித்தார். இது மாதிரி நான் வந்து ஒரு 100 விஷயத்தை நான் சொல்லலாம். எந்த வசதியுமே இல்லாத நேரத்தில் சாலக்குடியில் நாங்கள் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 300 அடி ஃபால்ஸில் வந்து கயிறு கட்டி விஜயகாந்த் சாரே அதில் மேலே ஏறினார். அது ஃபுல்லாக வழுக்கல் பாராது, 300 அடி ஹைட் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை வந்து தண்ணியில் ட்ராவல் பண்ணி நாங்கள் மேலே ஏறி முடிஞ்ச உடனே மேலே இருக்கிற டேம் வந்து திறந்துட்டா நாங்கள் எல்லாம் ஓடுறோம். கீழே வந்து க்ரெயினில் ஷாட் எடுத்துக்கிட்டோம். க்ரெயினில் வந்து ஒரு கேமரா இருக்குது. அடித்த அடியில் வந்து தண்ணி வந்து அடித்த அடியில் க்ரெயின் ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் வந்து தள்ளி போயிடுச்சு. கேமரா அசிஸ்டன்ட் என்ன பண்ணார், அந்த கேமராவை கட்டிட்டு உடனே ஓட ஆரம்பித்தார். க்ரெயினை யாராலும் எங்களால் எடுக்க முடியல. 1.5 கிலோமீட்டர் போயிருந்தது. அந்த க்ரெயின் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வலிமையாக இருக்கும். அந்த க்ரெயின் வந்து பெண்டாகி அப்படி கடந்தது. ஒருவேளை நாங்கள் எதாவது மாட்டியிருந்தோம் அன்றைக்கி எல்லாருமே பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கோம். இது மாதிரி வந்து அன்றைக்கி எந்த வசதியுமே இல்லாத காலகட்டத்தில் பல்வேறு ரிஸ்க் எடுத்து நாங்கள் அந்த படத்தை பண்ணோம். இன்றைக்கி அந்த கஷ்டம் வந்து இன்றைக்கி அந்த படம் பார்க்கும்போது கூட நேற்று தான் அந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது. அந்த படம் பார்க்கும்போது நான் நேற்று தான் விஜயகாந்த் சாரோட உட்காந்து பேசின மாதிரி இருக்குது. ஒரு ஷாட்டும் வந்து அது ட்ரெயின் ஷாட்டாக இருக்கட்டும், குதிரை ஷாட்டாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூரில் வந்து அந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்து பிளாட்ஃபார்மில் கூட நடக்க முடியாது. நாங்கள் வந்து மெயின் ரோட்லேயே அன்றைக்கி வந்து விஜயகாந்த் சார் கலெக்டர்கிட்ட பேசி ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்தார். ராவுத்தர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு சண்டை போட்டார்.
டேய் உனக்கு வந்து பணத்தை நான் வந்து காரில் அனுப்பிச்சா பண்ண முடியாதுடா, ட்ரெயினில் தாண்டா அனுப்பணும் உனக்கு பணத்தைன்னார். அந்த அளவுக்கு வந்து பல்வேறு இதில் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த படத்தை எடுத்து முடித்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் இன்றைக்கி நான் அந்த படம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட இல்லாத அளவுக்கு டிமாண்டு. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் சொன்னார், சார் எல்லா ஏரியாவுமே வந்து நான் கொடுத்தாச்சு சார். ஏறக்குறைய 500 தேட்டர் வந்து நாங்கள் வந்து இதை பிளாக் பண்ணியிருக்கோம் சார். ஒவ்வொருத்தருமே வந்து பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்களுக்கு படம் கொடுங்க எங்களுக்கு படம் கொடுங்க கேட்குறாங்க. அதாவது படத்தை கூவி கூவி விற்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் 30 வருஷம் கழிச்சு கூட இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னா அது வந்து விஜயகாந்த் அவரோட உழைப்பும் அவரோட ஆசையும் தான் காரணம். இன்றைக்கி உங்கள் எல்லாரோடைய பார்வைக்கு அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு ஆகஸ்ட் 25 சாரோட பிறந்தநாள் 22ஆம் தேதி இந்த படத்தை வந்து தமிழகமெங்கும் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் நான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு தான் நான் வந்து அன்னிக்கிட்ட கேட்டேன், அம்மா நாங்கள் வந்து படம் ரிலீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து எங்களை வாழ்த்து தெரிவிக்கணும்னு. அவங்க சொன்னாங்க, நான் சைனாவில் இருக்கேன் சொல்ல முடியும்னாங்க. சைனாவில் இருந்தாலும் நீங்கள் வந்த பிறகு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னா. இன்றைக்கி மாவுளி அம்மாவாசை, அவருக்கு நான் கொஞ்சம் சாமிலாம் படைக்கணும்னாங்க. நீங்கள் படைச்சிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் இருந்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். பிரபாகரன் இந்த படம் பிறக்க ஷூட்டிங் முடியும் போது தான் பிரபாகரன் பிறந்தான். நான் அவன் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னேன். இன்றைக்கி அவன் வந்து மாவுளி அமாவாசைங்கிறதால வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் இருக்கான். நான் சொன்னேன், நீ குறைஞ்சபட்சம் எங்களுக்கு அடுத்த மியூசிக் ரிலீஸ் கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, பிரபாகரன் திரைப்படத்தை பிரபாகரன் வெளியிடுற மாதிரி இருக்கணும்னு வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அவர் வந்து நிச்சயமாக பண்ணால் அன்றைக்கி 34 வருஷம் முன்னாடி பிரபாகரன் ரிலீஸ் பண்ணோம். இன்றைக்கி பிரபாகரன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு படம் வந்திருக்கு. அது வந்து வகையில் உண்மையாகவே வந்து பிரபாகரன் கூட நான் வந்து படைத்தலைவன் படம் பார்க்கும்போது சொன்னேன், விஜயகாந்த் சார் வந்து எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு வந்து அப்பாவே இறங்கி ஃபைட் பண்ண மாதிரி இருக்குமா இந்த வந்து சண்முக பாண்டியன் படம் பண்ணும்போது. அவ்வளோ பிரமாண்டமாக வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி பிரபாகரனும் இந்த நல்லா அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல, நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஸ்டுடியோவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்துக்கும்போது வந்து ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து மேடம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், பிரசவ வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. இன்னும் விஜயகாந்த் சார் சொல்கிறார், என்ன பண்ணலான்னு. ஏன்னா நாங்கள் அப்போ பொங்கல் ரிலீஸ்க்காக பிளான் பண்ணியிருந்தோம். இல்லை அவங்கள கொண்டு போய் இது சொல்ல நான் வந்துடுறேன்னாரு. அப்புறம் 3 மணி நேரம் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. ராவுத்தர் வந்துட்டார். உடனே ராவுத்தர், டேய் முதல்ல போடா, நீ முதல்ல போ, அப்புறம் வந்து எடுக்கலாம் போனார். அப்போ உடனே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் பிரேக் பண்ணி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தார். அது மாதிரி எங்கள் படம் நடந்துட்டு போது தான் வந்து பிரபாகரன் பிறந்தான். இன்னைக்கு அவன் கையால் இந்த படத்தை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் தான் அதுக்கு கூட வந்து ஒத்துழைக்கணுமா. கண்டிப்பாக சார். இந்த இதுக்கு வந்து எங்கள் அழைப்பை ஏற்று வந்த நம்ம விக்ரமன், பேரரசு, அரவிந்த்ரா, ஆபவன் சாரோட கூப்பிட்டா அவர் வந்து ஈவினிங்காக வரேன்னாரு, ஏதோ சின்ன ஒர்க்குன்னாரு. ஏன்னா விஜயகாந்த் சாரால் தான் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு ஏபிசிடி மாதிரி ஆபவனன், அரவிந்த்ராஜ், ஆர்வி உதயகுமார், ஆர்கே செல்வமணி அப்படி வந்து லைனாக வந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு காட்ஃபாதர்னா அது விஜயகாந்த் சார் தான். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து முகவரி கொடுத்த ஒருத்தர், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை திரைப்பட கல்லூரிக்கு முகவரி கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் சார் தான். அந்த அளவுக்கு எங்களோட நிஜயத்தில் என்னைக்கு நிறைந்திருப்பார். இதை வந்து இந்த படத்தை வந்து கார்த்திக் வந்து எங்கிட்ட வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி சொன்னார், இந்த படம் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம் சார், நிச்சயமாக பண்ணுப்பா, ஒரு தடவை நம்ம படத்தை பார்த்துடலான்னு. அப்புறம் வந்து படம் பார்க்கும்போது எங்கிட்ட அந்த நெகட்டிவ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது. ஆனால் கார்த்திக் வந்து அதை வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் எவ்வளோ செலவாலும் பரவாயில்லன்னு ஒரு ஃப்ரேமாக டிஜிட்டலில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து டிஐ பண்ணி இன்றைக்கி அந்த படம் வந்து டிஜிட்டலில் ஷூட் பண்ணால் எந்த அளவுக்கு குவாலிஃபையாக இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காரு கார்த்திக். உங்களுக்கு என்னுடைய நன்றி. இப்ராஹிம் ராவுத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கலைஞனாக வந்து ப்ரொடியூசர் வந்து கலைஞனாக இருக்குது ரொம்ப கஷ்டம். அதில் ராவுத்தர் வந்து ஒரு ஃப்ரேமுக்கும் என் கூட சண்டை போட்டுப்பார், சில நேரமே என்னை பாராட்டி இருப்பார். பல்வேறு கருத்து மோதல்லாம் கூட இருந்தால் கூட படம் பார்க்கும்போது வந்து என்னை வந்து அவர் தழுவிக்கிட்டு சொன்னார், செல்வமணி நீ என்னை ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிக்கிட்ட, இந்த படத்தை அருவாலை வச்சு எவனாவது வந்து வெட்டுவேன், நீ உள்ளே போகக்கூடாதுன்னா கூட அதை வெட்டினாலும் பரவாயில்ல நான் உள்ளே வருவேன்னு சொல்லுவான்ப்பா. அந்த அளவுக்கு இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குது. தமிழ் சினிமாவோட இது பிரம்மாண்டமான படம். இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு இந்த படத்தை யாரும் பீட் பண்ண முடியாது நான் சொன்னார். அது கொஞ்சம் சந்தோஷத்தில் சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் 30 வருஷம் கழிச்சு கூட இந்த படத்துக்கு ஈக்குவலான ஒரு படம் வரலைங்கிறது நான் வந்து ஒரு அதிக பெருமையில் சொல்லலை. உண்மையாகவே இந்த படத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஃப்ரேமுக்கும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நான் சொல்ல முடியாது. இதில் ஒர்க் பண்ண ராஜராஜன் கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் ஜேகேவாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும்,
விஜயகாந்த் சார் ஆகட்டும், ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், மன்சூர் அலிகால்லாம் எங்களை வந்து 100 நாள் எங்களோடவே வந்து இருந்தார். அன்னைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தின போது இருந்து ஒரு 100 நாள் எங்களோடவே இருந்தார். அந்த அளவுக்கு இன்றைக்கும் 35 வருஷம் ஆயிரக்குறை ஆக போகுது. இன்றைக்கும் அதில் நடித்த எல்லாருமே, ரம்யா கிருஷ்ணன்லேருந்து, சரத்குமார்லேருந்து, மன்சூர் அலிகான்லேருந்து, ஆர்கே சுல்லமணிலேருந்து எல்லாருமே நாங்கள் ஒரு பிரபல்யமாக இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பிரபல்யத்தை கொண்டு வரது கேப்டன் பகவான் படமாக இருந்தது. அந்த படத்தை மறுபடியும் உங்களோட பார்வையை கொண்டு வரோம். உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு தேவைப்படுது. நன்றி, வணக்கம்.